என்ன ஆள் நிக்கிறது கண்ணு தெரியல இப்படி வந்து இச்சிட்டு போறா? என் தலைவலி உங்களுக்கு புரியாது. நான் உடனே ஒரு பொண்ணு அம்மா வைக்கணும். ஐயா கைதா கல்யாண வயசுல ஒரு தங்காசிய வச்சுன்னு பேசுற பேச்ச பாத்தியா? இப்ப பாரு எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கோ. முதலாளி அம்மா பார்க்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. வீட்டுல அம்மா இல்ல, எனக்கு வேலையே இல்ல. கவிதா, நான் டிசைட் பண்ணிட்டேன். நீதான் எனக்கு அம்மா. உடனே போய் ஓல் கடை போட்டு வா. என்னால முடியாது. முடியாதா? முடியாதுன்னா வேலை போயிடும். வேலை போனா பட்னி தான். உனக்கு பிச்சை எடுக்க தெரியுமா? எனக்கு தெரியாது. தெரியாதுல்ல, அதான் சொல்றேன். போய் புடவை கட்டு வா. தோடா அம்மா வேஷம் அவளுக்கு போட்டினா தங்கச்சி இங்கான்னு கேட்டா என்ன பண்ணுவ? அப்படின்னா தங்கச்சி வேஷம் என்ன போட சொல்றியா? அம்மா வேஷம் என்ன போட சொல்றியா? முட்டாது முட்டாது. பேருமா கோயில் உண்டி மாதிரி மஞ்சா ஆக்கி விட்டா. கிண்டி ரவுண்ட் டவுன்ல சரக்கு விக்கிற செந்தாமரை நான் தானே. நீயே சொன்னாலும் எவனும் நம்ப மாட்டான். வேஷம் என்னமோ சோக்காதா கீது. ஆனா நம்ம வயல் தான் கூவும் குத்தன இருக்குதா, தொந்த நாரிடாது. அதுக்கும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். பசுபதி. சார் வாங்க சார், உட்காருங்க. அம்மா சார் வந்துட்டாருமா, சீக்கிரம் பூஜை முடிச்சிட்டு வாமா. சார் அம்மா சார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா அரோகரா. இந்த பாவியை மன்னிச்சுட்டு உங்க 2 பசங்களையும் வேலைக்கு அனுப்புங்கம்மா. பசுபதி, என்னப்பா இது கோலம்? அம்மா என்ன சொல்றாங்க? நீங்க நல்லா இருந்தா தான் அட்லீஸ்ட் ஒரு 200 குடும்பமாச்சும் நல்லா இருக்கும். அதனால தான் சார் இந்த சிவகுருநாதனுக்காக அம்மா சுவாமிமலை சிவகுருநாதனுக்கு விரதம் இருக்காங்க சார். முருகா முருகா முருகா. முருக பக்தியில என்ன மிஞ்சினவங்க யாரும் இல்லைங்கிற கர்வம் இருந்துச்சு. உங்களை காட்டி அந்த கர்வத்தையும் உடைச்சிட்டார் அந்த முருகன். உங்க கணவரை பத்தி, பசுபதி கந்தனை பத்தி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வந்தேன். வாயடிச்சு போச்சேமா. இப்போ வேண்டாம், விரதத்துல இருக்கீங்க. நான் சாவகாசமா வந்து எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிறேன். வரமா வரமா. என்ன சொல்றாங்க? அம்மாவோட ராசி இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதனால அருள் வாக்கு நல்லா கிடைக்கும். எதா இருந்தாலும் இன்னைக்கே முடிச்சிருன்னு டக்குன்னு ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அப்படிதானம்மா? அப்ப சரிங்க சார். ஐயோ, உட்காருங்க சார். முதல்ல அம்மா உட்காரட்டும். நீங்க உட்காரணும். ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு 2 குழந்தைங்க. அதுல ஒருத்தருக்கு மட்டும் எப்படிமா பூனை கண்ணு? சார் அம்மா பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரி போகும்போது நடுவில் ஒரு பூனை கிராஸ் ஆயிடுச்சு சார். அவங்க உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த பூனையோட கண்ணை பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் சயின்டிஃபிக்கா என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியுமே சார். அது சரிப்பா, அம்மா வயித்துல 2 பேர்ல இருந்தீங்க, ஒருத்தருக்கு மட்டும் எப்படி பூனை கண்ணு வந்துச்சு? ஆஸ்பத்திரியில கிராஸ் ஆனது ஒரே பூனை தான் சார். பாவம் அதுக்கு தெரியுமா சார் நாங்க 2 பேரும் ட்வின்ஸ்னு? நல்ல வேளைமா முருகர் ஒரே ஒரு பூனை அமிச்சார். இல்லன்னா இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் தெரியுமா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த பசுபதி சின்ன வயசுல இருந்தே கேக் சாப்பிட மாட்டான். நம்ம எப்படி? கேள்விடா. வளர்ந்த பிறகு முட்டை நான்வெஜ் வேணான்னு விட்டுருக்கலாம். குழந்தையில இருந்தே எப்படி? சார் அதுக்கும் அந்த பூனை தான் சார் காரணம். ஏன்பா எல்லாத்துக்கும் பூனை 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 மேலேயே பழி போடுற? சார் பூனையோட ஹேபிட் என்ன? நான்வெஜ் எங்க வச்சாலும் திருடி சாப்பிடும்ல, அதே ஹேபிட் தான் சார் அந்த பூனை கண்ணுக்கு. வீட்டுல எங்க கேக் வச்சாலும் திருடி சாப்பிடுவோம். எனக்கு கிடைக்கவே கிடைக்காது சார். கிடைக்காத கேக் ஏன் சார் ஆசை பண்ணும்? அதனால தான் என் லைஃப்ல டோட்டல் வெஜிடேரியன் ஆயிட்டேன். சின்ன வயசுல இருந்து எவ்வளவு பக்குவம்பா உனக்கு. கிளம்புடா. ஹலோ, வாட்? ரியலி? தேங்க்யூ 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 சோ மச். பசுபதி சார், நான் உங்க வீட்டுக்கு வந்து அம்மாவை பார்த்த நேரம் நல்ல நியூஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் பெஸ்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி அவார்டுக்கு நம்ம கம்பெனியை செலக்ட் பண்ணிருக்காங்க. நாளைக்கே நான் போய் டெல்லியில பேப்பர் சப்மிட் பண்ணுமா? அம்மா 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 வரேமா. தேங்க்யூமா தேங்க்யூ. முதல் முறையா வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போறீங்களே? இப்போ வேணாமா, அம்மா விரதம் போயிட்டு இருக்கு. நல்லா போட்டோம். நான் டெல்லி போயிட்டு வந்து விருந்தே சாப்பிடுறேன். வரேமா. முருகா முருகா முருகா. இன்னைக்கு கிளாஸ் பயங்கர போர்டி. தலைவலி. ஏண்டி முத்தம்மா, ஜனனி மறுபடியும் அந்த பொறுக்கு பசங்க வந்துட்டாங்க போல இருக்கு. நம்ம மாட்டினா ரிஸ்க். வா போலாம். வா. ஹலோ மாஸ்டர், நீங்க எங்க இருக்கீங்க? ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் ஜானு. என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? கட்டாஸ்ல எதனா டவுட்டா?
நீங்க இப்போ உடனே புறப்பட்டு என் காலேஜ் கிட்ட வாங்க. உங்களுக்கு பெரிய ட்ரீட் தர போறேன். குட். டேய், எங்களுக்கு கலாய்க்கிறீங்கல்ல? ஆமா. தைரியம் இருந்தா எங்க மாஸ்டர் வராரு. அவர்கிட்ட நீங்க மோதி பாருங்கடா. மாஸ்டர் வந்து பாடம் நடத்துவாரா கண்ணே? பாடம் நடத்துவாரா இல்ல பல்ல தட்டி கையில கொடுப்பாரான்னு அவர் வந்த உடனே உனக்கே தெரியும்டா. தம்பி 1 ரூபா கொடுத்துட்டு போப்பா. வந்துடுறேன் அவசரப்படாத. அண்ணே வட்டா போயிட்டு வாப்பா. என் மாஸ்டர் யார் தெரியும்ல? தட்டி பார்த்தா தங்கம், ஃபோர்ஸா பார்த்தா பூகம்பம், அன்பா பார்த்தா எம்ஜிஆர், முறைச்சு பார்த்தா மின்னல், யமனுக்கு பினாமி எனிமிக்கு சுனாமி கந்தன், கங்குலி கந்தன். ஹாய், ட்ரீட் இல்லையா? நான் வேற சாப்பிட மாட்டேன், செம்ம பசி. ஆனா இந்த ஏரியால ஒரு நல்ல ஹோட்டல் இருக்க மாதிரி தெரியலையே. மாஸ்டர், உங்களுக்கு தீனி இங்க இருக்கு. என் காலேஜ் பொண்ணுங்களுக்கு இவங்களால ரொம்ப தொல்லை. என் கண்ணு முன்னாடியே இவங்க எல்லாரையும் அடிச்சு நீங்க பெரிய கராத்தே லெஜெண்ட்னு ப்ரூவ் பண்ணுங்க மாஸ்டர். பாஸ், எவ்வளவு பெரிய மாஸ்டர் இருந்தாலும் லஞ்ச் டைம் ஆனா பசிக்குது. நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன், இங்கே வெயிட் பண்ணுங்க. ஏய், ஃபைட் பண்ண தான் தெரியும், வெயிட் பண்ண தெரியாது. முதல்ல ஃபைட்டை முடிச்சுக்குவோம், அப்புறமா ஹோட்டலுக்கு போறதா ஹாஸ்பிட்டலுக்கு போறதா முடிவு பண்ணிக்குவோம். 1 2 6. நீ போய் ஹாஸ்பிட்டலில் 6 பெட்டை புக் பண்ணு. நான் 10 நிமிஷத்தில் இவங்களை அனுப்புகிறேன். சூப்பர் மாஸ்டர். டேய், உங்களுக்குலாம் இருக்குடா. என்னது கத்து வரட்டவா? ஓட்டோ எங்க போனா? சீக்கிரம் ஹாஸ்பிடல் போங்க. அப்பாடா, நல்ல வேலை போயிட்டா. பிரதர், எனக்கு சண்டைலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை பிரதர், நான் சாப்பிட தான் வந்தேன். ஏய், அட்ரா வேணாம் பிரதர், அட்ரா. சொன்னா கேளுங்க. ஏய் மச்சான், சைனீஸ் மாஸ்டருக்கு சைனா எடுத்தா தாங்கும். எனக்கு அப்படிலாம் இல்லை பிரதர். சைனா எடுத்துங்க. கயிறு வேணுமா, பெல்ட் வேணுமா, பெல்ட் கூட எடுத்துங்க, கோமே வராது. சிங்கம் சூரிய அடிச்சிருந்தா கூட 1.5 டன் வெயிட் தான். இவங்களெல்லாம் பார்த்தா 5 டன் இரும்புல அடி வாங்கின மாதிரி இருக்கு. இவங்களெல்லாம் அடிச்சவன் சாதாரண ஆளாவே இருக்க முடியாது. இவ்வளோ அடிச்சு இவங்கெல்லாம் பொழைச்சிருக்காங்கன்னா டாக்டரோட ஹிஸ்டரியிலேயே இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கல். அவங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, அவங்க நல்ல நேரம். நான் லஞ்ச் சாப்பிடல. என்னோட நல்ல நேரம். நீங்க எனக்கு மாஸ்டரா கிடைச்சது. என்னடா பிசினஸ் சூடு பிடிக்க மாட்டேங்குது. சரக்கு வேற அப்படியே இது எல்லாரும் தித்திட்டானுங்களா? இவனையிலாவது திருந்ததாவது 10 ரூபாய் கம்பெனி வியாபாரம் பிச்சுக்கான். சூப்பரா சொன்னடா. இப்ப பாரு, ஏடா பாட்ல கோட்டுக்கு 10 புல்லுக்கு 50 டிஸ்கவுண்ட். வா 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 வா, நான் புச்சுக்கோ. துட்டு விட. ஓ பா போயிட்டாரு. காந்தி ஜெயந்தி அதுமா சரக்கா விக்கிறீங்க? ஏ கான்ஸ்டபிள், எல்லாரும் மடக்கி பிடிங்க. சவாரா சந்தாவர. ஏய் சந்தாவர, நில்லு. ஏய், சந்தாமரா புல்லுன்னு காலையா குடுக்குற. நில்லு, நான் நிக்க மாட்டேன். முஞ்சா புச்சுக்கோ. மகாத்மா காந்தி கி ஜெய். மகாத்மா காந்தி கி ஜெய். மகாத்மா காந்தி கி ஜெய். மகாத்மா காந்தி கி ஜெய். மதுவை ஒழிப்போம். மகாத்மா காந்திக்கு ஐயா உங்களுக்கு ஒண்ணும் ஆவலையா? போய் பிடிங்க அவளை. என்ன கணக்கா? ஐயோ, இச்சாடா பாயிண்ட்ல எஸ்கேப் ஆயிடு 1 மினிட்ல. சார், அந்த அவார்டு நம்ம கம்பெனி கிடைச்சதுக்கே நீங்க பேசின பேச்சு தான் காரணம் சொல்றாங்க சார். இல்ல சௌந்தரராஜன், அதுக்கு பசுபதி தான் முக்கிய காரணம். அவங்க அம்மாவோட ஆசீர்வாதம். முருகா, அந்த புனிதமான தாய். இங்க டோமர் யாரு இல்லம்மா. வெளிய வாடா. டோமர் நிறுத்தியா? ஏய், வா மூஞ்சில என் பீச்சா கைய வைக்க. ஐயோ போலீஸ்.
சௌந்தரராஜன் ஆ? நீங்க இறங்கி வீட்டுக்கு போங்க. சார் நீங்க இறங்கி வீட்டுக்கு போங்க. சரி டேய் பசுபதி வீட்டுக்கு வண்டி ஏற்றா.